ஏஐனால எல்லாத்துக்கும் வேலை போயிருன்னு சொல்கிறாங்க. பட் என்ன வேலைன்னு யாருமே சொல்லலை. 2030க்குள்ளே ஏஐ நிறைய ஜாப்ஸை டேக் ஓவர் பண்ணிக்கும். அது என்ன ஜாப்ஸ் அண்ட் எந்த ஜாப்ஸில் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் ஸ்னாப்ஸ் அகாடமிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை பற்றி தான் பேச போகிறேன். சரி, முதல்ல ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கணும். 1990ல் கம்ப்யூட்டர் வந்தப்போ கம்ப்யூட்டர்ஸ் எல்லா வேலையும் அதுவே செஞ்சிடும் அண்ட் வேலைவாய்ப்பு சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. 2010ல் ரோபோட்ஸ் வந்தப்போ ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிவிடும் சொன்னாங்க. ஆனால் ஜாப்ஸ் எதுவுமே போகல. ஜாப்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக மாறிச்சு. கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தோம். அதே மாதிரி தான் இப்போவும் சேமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த டெக்னாலஜி எல்லாமே ஃபிசிக்கல் ஒர்க் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணிச்சு. ஆனால் இப்போ ஏஐ மென்டல் ஒர்க், அதாவது திங்கிங், ரைட்டிங், கோடிங், டிசைனிங் இது எல்லாமே பண்ணுது. இதைத்தான் நம்ம கேம் சேஞ்சர்னு சொல்லணும். ஸோ ஜாப்ஸ் போகல, ஜாப்ஸ் எல்லாமே மாறுது. இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, பழைய ஜாப்ஸில் இருக்கிறவங்க புது ஜாப்ஸ்க்கு ரெடியாக இருக்குது, கொஞ்சம் டைம் வேணும். அந்த டைம் கேப்பு தான் இங்கே டேஞ்சரஸ். 2025-26 லே ஆஃப் இயர்ஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் ஏஐ தான். லே ஆஃப்க்கு காரணம் அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலை தான். அவங்களோட ஜாப் என்ன அப்படிங்கிறத 5 கேட்டகரியில் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிபிஓ அண்ட் கால் சென்டர். தமிழ்நாட்டில் மட்டும் 5 லட்சம் பேர் பிபிஓவில் ஒர்க் பண்ணுறாங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இது எல்லா சிட்டிலுமே இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் சாட்போட் எல்லாமே 80% ஒர்க்கை ஹேண்டில் பண்ணுது. இதனால தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஏர்டெல் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே ஆல்ரெடி ஏஐ கஸ்டமர்ஸ் சர்வீஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொட்டீன் கால்ஸ், பில் பேமெண்ட்டு, ஆர்டர் ஸ்டேட்டஸ், பிளான் சேஞ்சஸ் இது எல்லாமே ஏஐ பண்ணிவிடும். பட் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ், எமோஷனல் சுச்சுவேஷன், எஸ்கலேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹியூமனோட ஹெல்ப் வேணும். ஸோ அதனால தான் 100 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் இருந்தாலே போதும், மற்றதை ஏஐ பார்த்துக்கும். அதனால தான் பிபிஓ இருக்கிறதுல ஹை ரிஸ்க் ஜாப்பில் இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி, பேக் ஆஃபீஸ். டேட்டா என்ட்ரி, ஃபார்ம் ஃபில்லிங், இன்வாய்ஸ் ப்ராசஸிங், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே ஒரு கம்பெனியில் நடக்கும். பட் இது எல்லாமே 95% கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சு. ஓசிஆர் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. அதோட அக்யூரசி 80%. ஆனால் ஏஐ ஓசிஆரில் அதோட அக்யூரசி 100%. ஸோ கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது இது எல்லாமே ஏஐ டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இவ்வளவு ஏன் அடோப் பிடிஎஃப் மாதிரியான சாஃப்ட்வேர்லேயே ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங். 3000 லைன்ஸ் இருக்க கோர்ஸை செக் பண்ணுறதுக்கு ½ டே ஆகும். ஆனால் ஏஐனால் ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ்லேயே செக் பண்ணி சொல்லிட முடியும். கோடிங்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட ஏஐ டூல்ஸ் இப்போ மார்க்கெட்டில் ஃப்ரீயாகவே இருக்குது. இது இல்லாமல் நிறைய ஐடியாஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ட்ரி லெவலில் QA இன்ஜினியர்ஸ்க்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக கண்டென்ட் ரைட்டிங் அண்ட் ட்ரான்ஸ்லேட்டிங். ரொட்டீனாக ஆர்டிகல் ரைட் பண்ணுறது, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது, பேசிக் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே காணாமல் போகலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறது அழிஞ்சிரும்னு. பட் அது அப்படி இல்லை. க்ரியேட்டிவ் ரைட் பண்ண, ஸ்டோரி டெல்லிங், எமோஷனல் கண்டென்ட் எழுத கண்டிப்பாக ஹியூமன்ஸ் வேணும். அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் ரோல். இப்போ ரீசெண்டாக அக்கௌண்டிங் ஏஐ சாஃப்ட்வேர் ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேலி ஏஐ, குவிக் புக் ஏஐ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஹியூமன்ஸோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். இன்னும் 1 or 2 இயர்ஸில் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம அப்டேட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் சொன்ன ஒரு சில ஜாப்ஸ் எல்லாமே அழிஞ்சிட்டு வரதை நீங்களே பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன ஜாப்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டட் ஒர்க்ஸ், செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செய்கிறவங்க. சரி, இப்போ எந்த வேலையெல்லாம் சேஃபாக இருக்குன்னு பார்க்கலாம். ஏஐ என்னதான் நிறைய பேரோட வேலையை பறிச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். இப்போ ரீசெண்டாக ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்டிஸ்ட், டெவாப்ஸ், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு இந்த மாதிரியான ஜாப்ஸ் தான் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஹையர் பண்ணுறாங்க. இது இல்லாமல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் கம்ப்யூட்டிங் இன்ஜினியரிங்னு இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிட்டு தான் போகும். ஏஐனால ஒரு பெரிய ரெவல்யூஷன் வரும், அது உண்மை தான். ஆனால் அது ஏஐ எப்படி நம்ம யூஸ் பண்ணி சர்வே ஆகிறது தான் இங்கே விஷயமே. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது. ஃபஸ்ட்டு உருவான ஏஐ அப்படின்னா அது சாட்ஜிபிட்டி தான். ஆனால் இப்போ 47,000க்கும் மேலே ஏஐ டூல்ஸ் வந்துடுச்சு. மக்கள் எல்லாருமே அந்த 47,000 ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா? இந்த டவுட்டை நான் ரிசர்ச் பண்ணினேன். சாட்ஜிபிட்டி, ஜெமினாய், கோபைலட், க்ளவுட் இந்த மாதிரியான ஃபேமஸான டூல்ஸ் மட்டும்தான் மக்கள் டெய்லி யூஸ் பண்ணுறாங்க. ப்ரைவேட் கம்பெனிஸ் அவங்களுக்கும் ஒரு ஏஐ டூல் வச்சுருக்காங்க. இப்படி இருக்கும்போது மற்ற ஏஐ டூல்ஸ், அதாவது மார்க்கெட்டில் இருக்கிற 90% ஏஐ டூல்ஸ் கம்பெனி சர்வே ஆகிறது கஷ்டம்தான். ஏஐனால ஜாப்ஸ் மட்டும் இல்லை, ஏஐ கம்பெனிஸும் போயிடும் போல். இது இல்லாமல் நீங்களும் ஏஐ கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ஸும் விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, ஏஐ ஒரு அசிஸ்டண்ட்டாக வச்சு உங்கள் ஜாப்பை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சயின்ஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.